warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahi nahmaduhu ala rasulil karim. Amma ba'd. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, புனிதமிக்க இந்த ஜிம்மாவை நிறைவேற்ற நாம் அனைவரும் இங்க ஒன்றிணைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உரைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய உபதேசம். வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல் பின்பற்றக்கூடிய நபரில் சிறந்த நபர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும், அமல்களில் சிறந்தது சிறிய அமலாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக கடைபிடிக்கக்கூடிய அமல் என்றும், நட்பு கொள்வதில் சிறந்த நபர் ஒருவர் தாய், மற்றொருவர் தந்தை என்ற ஒரு வாசகத்தை முன்வைத்து இந்த ஜிம்மாவுடைய உரையை நான் தொடங்குகிறேன். பொதுவாக மனிதன் பிறந்ததிலிருந்து தன் மரண நிலையை அடையும் வரை பல காலகட்டங்களில் பல்வேறு விதமான சோதனைகளை மனிதன் ஒவ்வொரு நிலைகளிலும் அடைகிறான். யாருக்குமே இந்த சோதனை என்ற ஒன்று நம்மை அடையாது என்று சொல்லவே முடியாது. ஒரு சிறுவைகளாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க அடையக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவநிலைகளிலும் ஒவ்வொரு விதமான சோதனை. ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு தனி விதமான சோதனை, பெண்களாக இருந்தால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள சோதனைகள் என்று பல சோதனைகளை நம்ம அனுபவிச்சுட்டே வரோம். வியாபாரியா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சோதனைகள், திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்வில் சோதனைகள், அண்டர் வீட்டாருடன் சோதனைகள் என்று நம்ம இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரித்து ஒரு சோதித்து கொண்டே இருக்கிறான். என்ன சோதனைனாலும் நம்மை சோதிக்கலாம். பொருளாதாரத்தை கொண்டு கொடுத்தும் சோதிக்கலாம், அதை எடுத்தும் சோதிக்கலாம், குடும்பங்களை கொண்டே கொடுத்து சோதிக்கலாம், குடும்பங்களை இல்லாமல் பிள்ளை இல்லாமல் சோதிக்கலாம். இதே போல ஏராளமான சோதனைகள் நம்மை ஒவ்வொரு நிலைகளும் கதவை தட்டி நான் உன் சோதனை உன்னை அடைய போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். பல விதமா இருக்கும். ஒரு இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் என்றால் சோதனை இல்லாமல் இருக்காது. அப்ப இது போன்ற சோதனைகள் நம்மை அடையும் போது நம்முடைய மனநிலை, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி எல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முக்மின், ஒரு இறை நம்பிக்கையாளர் சோதனைகளை சந்திக்கும் போது என்ன மாதிரியான அந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய வாழ்விலோ, நம்முடைய குர்ஆனிலோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலோ, அதை பின்தொடர்ந்த சகாபாக்களுடைய வாழ்விலோ இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாக இந்த சோதனை நம்மை அடைந்தால் நம்முடைய உள்ளம் என்னவாக இருக்கும்? பொதுவான ஒரு மனிதனுடைய ஒரு எண்ணம் என்ன எண்ணமாக இருக்கும்? எனக்கு மட்டுமே இந்த சோதனை, எனக்கு மட்டுமே இந்த கவலை, எனக்கு மட்டுமே இந்த நஷ்டம் என்ற ஒரு எண்ணம் இயல்பாகவே நம்முடைய எண்ணங்களில் வருகிறது. பொதுவா ஏற்படக்கூடியதான ஒரு கஷ்டமோ, துன்பமோ, ஒரு இழப்போ எது நடந்தாலும் இது எனக்கு மட்டுமே என்ற ஒரு பார்வை சரியா? கிடையாது. இந்த சோதனை, இதே போன்ற சோதனை, இதை விட அதிகமான சோதனை நம்மை குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம நண்பர்கள்ட்ட, நம்ம அக்கம் பக்க வீட்டுல யாருக்குனாலும் ஏற்படலாம். ஏற்படாது என்று சொல்லவே முடியாது. இந்த சோதனைங்கிறது பலவிதமாக இருக்கும். அப்ப இந்த போன்றான சோதனைகளை சோதிக்கப்படும் போது நம்முடைய உள்ளம் என்னவாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அல் பக்கரா என்ற அத்தியாயத்துல பல வசனங்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுறான். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த இடத்துல உதவி தேடுங்க, உங்களுடைய வெற்றி அருகாமையில் இருக்குங்கிறான். பொதுவா ஒரு சோதனை வரும்போது ரெண்டு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்ட்ட முறையிட போறான் தான் தொழுகையை நிலைநாட்டுவோம். எல்லாம் அந்த தொழுகைக்கு
இந்த சோதனை என்னை விடுபட்டு. அதான் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே தொழுகை மூலமா என்ன பண்ணிக்கோங்க, உதவி தேடுங்க. ஏன்னா ஒரு சோதனை வரும்போது யாருக்கு தான் உதவி தேட முடியும்? இந்த உலகத்துல தேடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இறுதியா அதை நிவர்த்தி செய்யக்கூடியது அல்லாஹ் ஒருவனே. அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம தொழுகை மூலமா உதவி தேடுறோம். அது ரொம்ப நெருக்கமான ஒரு உதவி தேடக்கூடிய ஒரு வழியா இருக்குது. அதை நம்ம பார்க்கிறோம். அது யதார்த்தமான ஒன்று. நம்ம சஜ்ஜா செய்யும்போது அல்லாஹ்வுடைய நெருக்கமா இருப்போம். ஆனா அல்லாஹ் தொழுகையை மட்டுமே குறிப்பிட்டு முடிச்சு விடல. நீங்க தொழுதுங்கப்பா, உங்களுக்கு ஒரு சோதனை வருதா, இல்ல ஏதாவது ஒரு துன்பங்கள் இருக்கா, அதை நீங்க தொழுவுங்க, சஜ்ஜா செய்யுங்க, என்னோட துவா செய்யுங்க, தக்ஜ தொழுங்கன்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல. நம்பிக்கை கொண்டவர்களே தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் நீங்கள் என்னிடத்தில் உதவி தேடுங்கள். ஏன் அல்லாஹ் இந்த விஷயத்தை குறிப்பிடணும்? பொறுமையை ஏன் குறிப்பிடணும்? தொழுகிறது தானே அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு செயலா இருக்கு. சஜ்ஜாலாம் அல்லாஹ் நம்ம நெருக்கமா இருக்குங்கிறான். தொழுகையில அல்லாஹ்வுடைய முன்னால நிக்கிறேங்கிறான். தொழுகையை சொல்லிட்டு ஏன் தொழுகையை சொல்லக்கூடிய இடங்கள்ல குறிப்பிடும் போது நம்பிக்கை கொண்டவர்களே தொழுகை மூலமும் பொறுமையின் மூலமும் என்னிடத்தில் உதவி தருங்க ஏன் சொல்றான்? அந்த பொறுமைங்கிற உதாரணத்துக்கு நம்ம அதை எடுத்துக்கிட்டா அதுல பல விஷயங்கள் அடங்கும். ஒரு மனிதன் எல்லா நிலைகளிலும், கோபமான நிலையிலும் சரி, பொருளாதாரத்தை இழந்த நிலையிலும் சரி, சோதனை நிலையிலும் சரி, ஆக்ரோஷப்படாமல் தன் நிலையை மறக்காமல் பொறுமை என்ற ஒரு செயலை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய யதார்த்தமான பலன் என்ன? தொழுகை மூலமாக அல்லாஹ்வுடைய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், உதவி கிடைக்கும். அல்லாஹ்வே குறிப்பிடும் போது பொறுமையாகவும் இருங்கிறாங்க. தொழுகை மட்டுமே பத்தாது, ஏன் அந்த பொறுமையை மேற்கொள்ளணும்? இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, நிறைய அந்த அல்பக்கராலே 2-3 வசனங்கள் வரும். அதுல 2-3 வசனங்கள்லையும் பார்க்கும்போது அல்லாஹ் தொழுகையை சொல்லக்கூடிய இடங்கள்ல பொறுமையாளருக்கே வெற்றிங்குவான். போர் நடந்துகிட்டு இருக்கும். போர்ல கூட அல்லாஹ்வுடைய வசனங்கள் எப்படி இருக்கும்? போர் நடந்துகிட்டு இருந்தாலும் அதுல நீங்க ஆக்ரோஷப்பட்ட வேண்டாம், உணர்ச்சிகளை இழந்துட வேண்டாம், கோவப்பட்ட வேண்டாம், பொறுமையாளருக்கே வெற்றிங்கிறான். அப்ப எல்லா சோதனைகளிலும், எல்லா நிலைகளிலும், பிரச்சனைகளிலும் நாம் நிராசை அடைந்து விடாமல், ஆக்ரோஷம் பட்டு விடாமல், கோபப்பட்டு விடாமல், அந்த இடத்துல அல்லாஹ் நம்ம திறமை குர்ஆன்ல சொல்றாம்ல, பொறுமை என்ற ஒரு ஆயுதம், ஒரு எண்ணம், ஒரு செயலை நீங்கள் கடைபிடிங்கள். அந்த பொறுமை என்ற ஆயுதத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது அதற்கு கிடைக்கக்கூடிய என்னது பதிபலன் தான் அல்லாஹ்வுடைய உதவி. அது ஏராளமாக பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம், சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள் அவருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். இந்த பொறுமை என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் மேற்கொள்ளும் போது அவர்கள் கிடைத்த பலன் என்ன? நம்ம கேட்கலாம், நீ சொல்லலாம்பா, மேடையில இருந்து பேசலாம், பேச்சுக்கு நல்லா இருக்கும், பொறுமையா இருப்பா, என்னளவும் எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது ஈஸியெல்லாம் கிடையாது. ஒரு கோவப்படுறோம், நம்ம ஒரு கோவம் ஆத்திரம் படுறோம், ஒரு பிரச்சனை வருது, அந்த இடத்துல ஒரு ஆள் பொறுமையா சபூர் செய்யுங்கப்பான்னு சொல்லுவாங்க, உடனே இருந்த முடியாது. ஆனா அதை மேற்கொள்ள நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இலகுவா இருக்கலாம், பொறுமையை மேற்கொள்ளுங்கிறது இலகுவா இருக்கலாம். ஆனா அந்த நிலையை, அந்த கஷ்டத்தை, அந்த துன்பத்தை அணிவித்துக் கொண்டே இருக்கும் போது அவர்கள் பொறுமையை மேற்கொள்வதுங்கிறது தான் பெரிய ஒரு விஷயம். துன்பங்கள் ஏற்படும் போதுதான் நம்ம அந்த பொறுமையை கடைபிடிக்க முடியும். ரசூலா காலகட்டத்தில் அவர்கள் எத்தனையோ வேலைகள், எத்தனையோ கொடுமைகள், சகாபாக்கள் வாழ்வில் எத்தனையோ துன்புறுத்தல்கள், சோதனைகள். வாழ்க்கை என்றாலே சோதனை கூடமாக தான் இருக்கும். சோதனை உங்கள் சோதிக்காமல் சொர்க்கம் சென்று விடுவோம் அல்லாஹ் கேட்கலாம். அப்ப அந்த சோதனை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த பொறுமை என்ற ஒரு செயலை நாம் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ்வை பாருங்க, எவ்வளவு பிரச்சாரம் செஞ்சிருப்பாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்று பிரச்சாரம் செய்யப்பட்ட அந்த முதல் நாளிலிருந்து அவர்கள் மரணிக்கும் நாள் வரை சோதனை சந்திக்காத நாள் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அல்லாஹ்விடத்தில் நேரடியா ஒரு வகை செய்தியை முன்னெடுத்து அறிவிக்கக்கூடிய நபர் தானே. அவர்கள் சோதிக்கப்படாம இருந்தார்களா? அதை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள், சகாபிய பெண்மணிகள் சோதிக்கப்படாமல் சொர்க்கம் சென்றார்களா? அப்ப இவர்களுக்கெல்லாம் வெற்றி எப்படி கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வெற்றி எப்படி கிடைத்தது? பொறுமை கொண்டுதான. அந்த பொறுமை இழந்திருந்தால் நம்ம இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருப்போமா என்பதை ஒரு கேள்விக்குறிதான். ரசூலுல்லாஹா இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களா இருக்கட்டும், அவர்களை பின்தொடர்ந்த சகாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் எல்லாரும் எல்லா துன்பங்களிலும் பொறுமை என்ற ஒரு ஆயத்தை அவர்கள் ஏந்தி நின்றனால்தான் இன்றைக்கு நாம் இஸ்லாத்தை தழுவக்கூடியவராக இருக்கும். ஏன்னா எங்கேயோ இருந்த அந்த எகிப்து நாடு, அரபி நாடுல இருந்து இன்றைக்கு நம்ம இந்தியாவில இந்த மேலப்பாளத்துல நம்ம
வாழடி வாழையா நம்ம வந்திருக்கோம்ல. இது அங்கிருந்து வியாபாரத்துக்காக வந்து அவர்கள் இஸ்லாத்தை தழுவி அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நம்ம ஏற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்ம ரசூலா வாழடி வாழையாக வரவில்லை, ரசூலாவுடைய வம்சாவளிகள் அல்ல. அப்படி இந்த பொறுமை என்ற ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிச்சா இன்னைக்கு நம்ம இஸ்லாம இருக்கமா, நம்ம இஸ்லாத்தோட வழிபாடாக இருக்கோம்னா அதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சோதனைகளிலும் ரசூலா பொறுமையை கடைபிடிச்சாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்ல போனா, பிரச்சாரம் செய்யறாங்க, மக்கால இருந்து ஒரு 70 கிலோமீட்டருக்கு அந்த இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்துக்கு வந்து ரசூலா போறாங்க. ரசூலா போகும்போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. அந்த பிரச்சாரம்ங்கிறது அந்த மக்கள் மத்தியிலே அந்த வேலை செய்யவில்லை, அவங்களுடைய பேச்சை வந்து புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிச்சது மட்டும் இல்லாம ரசூலாவை இழிவுபடுத்துறாங்க, பல துன்புறுத்தலை செய்யறாங்க. மனமுடிஞ்சு ஒரு சோகத்தோட ஒரு என்ன செய்ய வேண்டும், அவர்கள் பிரச்சாரத்துக்காக செல்கிறார்கள், யாரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, மனமுடிஞ்சு ஒரு சோகத்தில் அவமானத்தோட சிறுவர்களாம் சோதனைக்கு உள்ளாக்கினார்கள் அவர்கள் ரசூலாவை என்று வருது. அப்படிப்பட்ட அந்த சோதனையிலும் தன்னை இழந்த ஒரு நிலையிலும் வந்து கொண்டிருக்கும் போது மலக்குமார்கள் வராங்க. வந்து அந்த தாயிஃப் நகரத்தை நீங்கள் உத்தரவிட்டால் அல்லாஹ் அழிக்க சொல்கிறான் என்று சொல்கிறார்கள். பொதுவாக நம்மளே ஒருவர் அவமானப்படுத்தி விட்டார், கோபத்தை ஏற்படுத்தி விட்டால் என்ன செய்வார்கள் என்று நமக்கே தெரியாது. நம்ம ஒரு கோபம் வருது, உச்சக்கட்ட துன்பம் வருதுன்னா நம்மளுடைய மூளை நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், என்ன நடக்குதுங்கிறது கூட அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு தெரியாது, உச்சக்கட்டம் அடையும் போது. அதே போல ஒரு நிலையில ரசூலாட்ட வந்து மலக்குமார்கள் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று கேட்கும் போது கூட ரசூலா வந்து இல்ல வேண்டாம், பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த இடத்துல ரசூல்லா நிதானத்தை இறந்து பொறுமையை இறந்து அழிப்போம் என்று சொன்னால் அவர்கள் பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சந்ததிகளே அழிந்திருக்கும். ஒரு கூட்டமே, ஒரு கூட்டத்தினரே இஸ்லாத்தினர் என்னன்னே தெரியாமல் வளர்ச்சி இல்லாமல் அந்த ஒரு சமுதாயம் அழிஞ்சிருக்குமா இல்லையா? இன்னைக்கு அதே சமுதாயத்துல இப்ப இன்னைக்கு இருந்திருப்பாங்களா இல்லையா இஸ்லாத்தை ஏற்று? அந்த பொறுமை என்ற ஒரு விஷயத்தினாலதான் நிறைய வெற்றிகள் நமக்கு வந்து சேரும். நீ கேட்கல என்னப்பா பொறுமை பொறுமை பொறுமைன்னு சொல்லிட்டே இருக்க, நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருந்தா என்ன கிடைக்க போகுது? பொறுமையா இருந்தா எல்லாமே கிடைச்சிருமா? இந்த மாதிரி ஒரு எண்ணம், ஒரு நிராகரிப்பு, அதாவது ஒரு இது என்ன ஒரு நம்பிக்கை இல்லாம எனக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்காது என்ற ஒரு எண்ணத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம முழுமையை நம்பக்கூடிய நம்மளுடைய இறைவன், நம்முடைய ரப்பு நம்மளை எந்த நிலையிலும் எந்த இக்கட்டான ஒரு நிலையிலும் நம்மளை கைவிட மாட்டான் என்ற ஒரு எண்ணம் ஆணித்தனமாக நம் உள்ளத்தில் ஏற வேண்டும். ஏன்னா ரசூலா காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களும் சரி, அதற்கு பின்னாலும் சரி, அவர்கள் அந்த ஒரு எண்ணத்தில், அந்த பொறுமை என்ற ஒரு மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களையும் சரி, இறைவனை நம்பக்கூடிய ஒரு எண்ணத்திலும் சரி, ஒரு கடுகளும் பிசில் இல்லாமல் உறுதியாக நின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் இன்று சமுதாயத்துல இளைஞர்களா இருக்கும் சரி, ஒரு இளைஞர்களா அவங்க இருக்கக்கூடியவங்க ஒரு கட்டத்துக்கு மேல திருமணம் முடிப்பாங்க. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் பொதுவா ஒரு நிலைகள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் சிறுவராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாப்பா அம்மா வந்து நம்ம சுத்தி சுத்தி வருவோம். சிறுவரா இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் அதுல இருந்து கொஞ்சம் வளரும் போது நண்பர்கள், நம்ம காலேஜ் தோழர்கள், பள்ளி தோழர்கள், மதரசா தோழர்கள், தோழிகள், அந்த மாதிரி நமக்கு போகும். அதுல இருந்து வரும்போது காலேஜ் முடிச்சு வரும்போது வேலை இருக்கக்கூடிய நண்பர் நம்பிகள் அந்த மாதிரி போகும். அப்ப இதே போல ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு கட்டமாக அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்கல்ல, நண்பர்கள் துவம் அம்மா கிட்ட இருக்கும், அப்பா கிட்ட இருக்கும், கணவர் கிட்ட போகும். திருமணத்துக்கு அப்புறம் அதிகமா நேசிக்கக்கூடிய ஒருவராக யார் இருப்பாங்க? கணவரா இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அதிகமா நேசிக்கக்கூடியவராக யார் இருப்பாங்க? ஒரு கணவருக்கு மனைவி இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ரசூலா காலத்துல வாழ்ந்த அபூ சலமாவும் உம்மு சலமாவும் ரலியல்லாஹு அவங்களும். அவங்க இதே போலதான். நம்மளுடைய எண்ணம் தானே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரும் நமக்கு பிடிக்கும். நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒவ்வொரு பிடிக்கலாம், நண்பர்களை பிடிக்கலாம். திருமணத்துக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம மனைவி தான் அப்படின்னு தலையை தூக்கி வச்சு ஆடக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா அபூ சலாமாங்கிறவர் வந்து ரசூலா காலத்திலேயே வாழ்ந்ததுல வந்து சிறந்த ஒரு நபர், சிறந்த ஒரு சகாபி. ஒரு போர்ல வந்து காயத்தின் அடிப்படையில, காயத்தின் காரணமாக அவர் மரணத்தை தழுவுறாங்க. அந்த இழப்புங்கிறது வந்து ஒரு கணவரையோட இழப்புங்கிறது ஒரு மனைவிக்குங்கிறது பெரிய ஒரு வழியாக தானே இருக்கும். சாதாரண ஒரு உண்டா 23 வருஷம் 20 வருஷம் தன்னுடைய பெற்றோர்களை இழந்து, குடும்பங்களை இறந்து, சொந்தங்களை இறந்து, நண்பர்களை இறந்து, கணவரை நம்பி, கணவர் வீட்டை நம்பி ஒரு பெண் வருகிறார்.
அவர்கள் சார்ந்தே பயணிக்கிறார். இதுக்கப்புறம் என் ஆயுள் முடியும் வரைக்கும் என் கணவர் தான், என்னுடைய குடும்பம் தான், என்னோட குட்டி தான், எங்களுடைய சின்ன உலகம் தான் என்று பயணிக்கக்கூடிய நிலையில கணவரே இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது அவருடைய உள்ளம் என்னவாக இருக்கும்? இது எவ்வளவு பெரிய ஒரு சோதனை. அடுத்து என்ன என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையை அந்த உம்மு சலாமா என்பதை அவங்க அனுபவிக்கும் போது ஒரு உச்சக்கட்ட ஒரு வேதனை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா சிறந்த ஒரு நபர், சிறந்த ஒரு சஹாபி, அவர்கள் காரணமாக போரின் காயத்தின் ஏற்படமாக மரணித்து விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அப்போ அந்த பெண்மணியுடைய மனநிலை ஒரு ரசூலா காலகட்டங்களில் ரசூலா பல இடங்கள்ல பிரச்சாரம் செய்யும் போது பல போதனைகளை செய்வாங்க. அப்படி செய்யும் போது ஒரு நிகழ்வு அந்த பெண்மணிக்கு உம்மு சலாமா என்கிற பெண்மணிக்கு ஞாபகம் வருகிறது. அந்த சோதனை காலகட்டங்கள்ல ரசூலா ஒரு சோதனையோ ஒரு பிரச்சனைகளோ ஒரு துன்பமோ ஏற்படும் போது ஒரு துவாவை சொல்லி தருவாங்க. நம்ம இறப்புக்காக நம்ம ஓதுவோம்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு, அது இறப்புக்கான செய்தியான்னு கேட்டா இறப்புக்கான செய்தி மட்டும் கிடையாது. ஒரு முக்மீன் ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி, ஒரு மனசுக்கு புண்படமான ஒரு விஷயங்கள் நடக்கிறது என்றால், நான் இறைவனை சார்ந்தவன், நான் இறைவனுக்கே ஊறியவன், நான் திரும்ப செல்லக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த இடத்துல தன் இறைவனை முன்னிறுத்தி இது எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா, இறைவன் தான்ப்பா எனக்கு எல்லாம் என்ற ஒரு உணர்ச்சி, ஒரு எண்ணம் நம் உள்ளத்தில் வர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு அந்த துவா அதுல கூடுதலாக வரும். அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபி முஸீபத்தி வஅக்லிப் லி கைரன் மின்ஹா என்ற அந்த துவா. இறைவா, எனக்கு இந்த ஒரு சோதனை, ஒரு இழப்பு நடந்து விட்டது, இதற்கு பகரமாக எனக்கு என்ன பண்ணு, சிறந்ததா கூலியத்தா, சிறந்த கூலியத்தா என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த துவாவை இழப்பின் போது, ஒரு துன்பத்தின் போது யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அந்த ஓதக்கூடிய நபர்களுக்கு சிறந்த ஒன்று கிடைக்காம இருந்ததில்லை என்று இருக்கிறாங்க. இவங்க மூலமா அந்த துவாவை மனதில் வருது, ஓதுறாங்க, ஓதிட்டு போறாங்க. ஒரு சிறு காலகட்டங்கள்ல அடுத்த கட்டமா என்ன, அவங்க ஒரு இளைஞியா இருக்கும் போது அடுத்த கட்டமா மணமகனை பார்ப்பாங்க. மனமுடிக்கிறதுக்கு அடுத்த கட்டமா யார் இருக்காங்க, அவங்களோட எண்ணம் என்ன என்றால், அபூ சலாமாவை விட ஒரு சிறந்த நபர் சகாபி யாரும் இருக்க போறாங்களா என்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்க பயணிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை துணையாக அவங்க பார்த்தாங்க. உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிடத்தில் யார் சிறந்தவராக நடந்து கொள்கிறாரோ என்கிறதா. அப்போ அந்த அபூ சலாமாங்கிறவங்க அந்த மனைவி உம்மு சலாமா எந்த அளவுக்கு சிறந்ததா நடந்திருந்தா அவங்க மரணித்ததுக்கு அப்புறமும் இந்த விட சிறந்த நபர் கிடைப்பார்களா ஒரு எண்ணத்தில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பொன் கேட்க விரும்புறாங்க. அவர் யாரு, இஸ்லாத்துல ஆரம்ப காலத்திலேயே தழுவினவர், சொர்க்கத்துல முன் அறிவிப்பாக சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அவங்க பொன் கேட்க விரும்புறாங்க. ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாடுறாங்க. அதுக்கும் விருப்பம் இல்லாம போகுது. ஏன்னா இப்போ நீங்க பாருங்களேன், அபூ சலாமாங்கிற சஹாபி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதிகபட்சம் சொர்க்கத்துக்கே முன்னுதாரணமா சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் கேட்கிறாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இருக்கு. இதுக்கப்புறமான ஒரு மனநிலை என்ன, இதுக்கப்புறம் இதை விட ஒரு சிறந்த ஒரு நபர் வரவா போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் யதார்த்தமாக இருக்கும். ஆனா இறுதியாக உம்மு சலாமா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு யாரு முடிக்கிறாங்க, ரசூலாவே மனம் முடிக்கிறாங்க. அவங்களே அவங்களுடைய இதை ஏத்துக்கிறாங்க, திருமணம் முடிக்க முன்னு வராங்க. அப்ப பொதுவா அவங்க செஞ்ச ரெண்டு விஷயம் தான். அந்த கணவரை இழந்த உடனே நான் இப்படி இழந்துட்டேன்னு சொல்லிட்டு இறைவன் பார் ஒரு நிராசை அடையவில்லை, ஒரு கோபம் கொள்ளவில்லை, தன்னிலை மறக்கவில்லை. அவர்கள் செய்த சபூர், பொறுமையாக இருந்தார்கள். அவர்கள் சிறந்த ஒரு நபர் தன்னை திருமணம் முடிக்கும் வரை அந்த காலகட்டம் வரை அவர்கள் மேற்கொண்டது ஒரு பொறுமையான ஒரு காலகட்டம், ஒரு சபூர் என்ற ஒரு நிலை. அதை மேற்கொள்ள கொள்ள கொள்ள சிறந்ததை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. பொதுவா இந்த சோதனைங்கிறது பல விதமா இருக்கும். ரசூலுல்லாவே கிடைக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க சிறந்த ஒரு விஷயம், அந்த துஆவுடைய ஒரு மகிமையை ஒரு பலனா அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதே போல பொதுவா நம்மளுடைய எண்ணங்கள் சஹாபி காலகட்டத்தில் எல்லாமே உண்டு.
குலம் கோத்திரம் சாதி மதம் அந்த மாதிரி உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. நம்மளே பார்க்கலாம்ல, நமக்கு இடையே நம்முடைய இந்த காலகட்டத்துல ஒரு ஆள் அருவருப்பா அசிங்கமா முகம்லாம் ஒரு மாறியா அருவருப்பான ஒரு நிலையில கட்டையா நம்மளோட அழகே இல்லாம காசு பணம் இல்லாம எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம எந்த ஒரு பொருளாதாரம் இல்லாம ஒரு வாரம் நம்ம வெறுக்கிறதுங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அதே போலதான் ரசூலுல்லாஹ் காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஜுலைபிப்ங்கிற ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இதே தோற்றங்கள் குள்ளமா எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லாம எந்த ஒரு அதாவது இந்த வம்சாவளின்னு சொல்றாங்களா அந்த இது இல்லாம அழகு இல்லாம குட்டமா குட்டையா இது போன்ற ஒரு நபர் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாரும் மனுஷங்கள் போலவும் அவருக்கும் ஒரு எண்ணம் இருந்தது, நானும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம். பலருமே அவருக்கு பொண்ணு கொடுக்க முன் வருவாங்க நினைக்கிறீங்களா? எல்லாருமே வெறுக்கக்கூடிய நபருக்கு யார் பொண்ணு கொடுக்க முன் வருவாங்க? யாருமே வரமாட்டாங்க. பல சோதனைகள் பல அவமானங்கள் எல்லாமே அவர் பொறுத்து கொள்றாங்க. அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர் தானே. பல இடங்கள்ல அவங்க வந்து என்ன பண்றாங்க, பொண்ணு கேட்டு போறாங்க, எல்லாருமே மறுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன பண்றாங்க, ரசூலாட்ட போய் சொல்லும் போது ரசூலாவே முன் வந்து அவருக்கு பொண்ணு கேட்கிறாங்க. அவரு அந்த காலகட்டங்கள் இருக்குல்ல, பொதுவாக பெரிய அளவுல வரல, ஆனா அவர் அந்த வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட நாள்ல இருந்து சிறு வயதுல இருந்து அவர் இளைஞர் ஆகிற வரைக்கும் அவர் சந்திச்ச சந்திப்புகள், அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட அசிங்கங்கள், இதெல்லாம் பொறுமையா ஒரு ஆள் அந்த பொறுமைங்கிற ஆயுதத்தை கடைபிடிக்கலாம்னா அவரால் வாழ்ந்திருக்க முடியுமா? சின்ன சின்ன இழப்புக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, தன்னை மாய்த்து கொள்றார்கள், இறந்து போறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. சிறு வயதில இருந்தே அவமானங்களை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல திருமணத்துக்கு வராங்க, அப்பவும் புறக்கணிக்கப்படுறாங்க. ஆனா யாரு மூலியமா வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்றான், அல்லாஹ் அவங்களுக்கு பொன் கேட்க வைக்கிறாங்க. ரசூலாவே வந்து ஒரு சகாபிட்ட போய் பொன் கேட்கிறாங்க. அப்ப அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்க்கு தான் பொன் கேட்கறான்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்போ சொல்றாங்க எனக்கு இல்ல, ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான் வந்து என்ன பண்றேன், நான் பொன் கேட்டு வரேன்னு சொல்லும் போது இல்ல நான் என்னுடைய மனைவிட்ட போய் நான் கேட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜகா வாங்குறாங்க. அப்ப அந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய ஒரு உறுதியை பாருங்க, ஒரு இறை நம்பிக்கையை பாருங்க. இந்த ரெண்டு விஷயம் தான், சோதனையோ ஏதோ ஒரு துன்பமோ வரும்போது இறை நம்பிக்கையை நமக்கு அதிகப்படுத்தணும், அதே நேரத்துல கூடுதலா பொறுமையும் கடைபிடிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம சந்திக்கும் போது அது நம் உள்ளத்தில் ஏந்தக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம். என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாவே ஒரு ஆளை சொல்றாங்கன்னா ஒரு சிறந்தவா இருப்பாங்கிறாங்க. ஜுலைபி அவங்க திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ண கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா போருக்கான வந்து என்ன வருது, ஒரு அறிவிப்பு வருது. எல்லாமே என்ன பண்ண ஒரு சோதனை தானே. கல்யாணம் ஆகண குறிப்பிட்ட ஒரு சில காலங்கள்ல பாத்தீங்கன்னா போருக்கு போக முடியுமா, போருன்னு அறிவிச்சிட்டானா போறது கடமை. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஜுலைபி அவங்களும் என்ன பண்றாங்க, கலந்துக்கிறாங்க, கலந்து கொல்லப்படுறாங்க. ரசூலா வந்து போர் கப்பலா கொல்லப்பட்டவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைப்பாங்க. அதே போல ஜுலைபின் தேடுறாங்க, சகாபாக்கள் தேடி போறாங்க, ஜுலைபின் கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. எப்படி ஷஹீதாக்கப்படுறாங்கன்னா 7 பேரை கொன்ற பிறகு ஷஹீதாக்குறாங்க. அப்ப ரசூலா பாக்குறாங்க, அவங்களை தூக்கி வைத்து இவர் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவர் என்று 3 முறை சொல்கிறார்கள். இந்த ஜுலைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளங்களை சார்ந்தவர் என்றாங்க. ரெண்டு விஷயம், அவர் இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் பொறுமையாளியாக இருந்தாலும் அதற்கு கிடைச்சது என்னது, யாருடைய அந்தஸ்துடைய பட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து. அவர்கள் பாக்குறாங்க இவர் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவர்ங்கிறாங்க. அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம பார்க்க பார்வைக்கான அந்த வார்த்தை சாதாரணமாக இருக்கலாம். உள்ளத்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அவருக்கும் சொர்க்கம் நிச்சயம். ரசூலுல்லாஹ்வோட இரு கரங்களை பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்வோட இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து அவர் பெறாரா இல்லையா? என்ன ஒரு சோதனைகள் வந்தாலும் சரி, நம்ம பார்க்காத ஒரு சோதனையாக இருக்க முடியுமா வாழ்வில? நம்ம என்னங்க நினைக்கிறோம், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் அதிகபட்ச சோதனைகள் என்னவா இருக்கும்? வியாபாரங்கள்ல நஷ்டம் அடையுமா, எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுமா, திருமண நிகழ்வு அந்த அது பார்க்கும்போது தள்ளி போகுமா, குழந்தைகள் இல்லாம இருக்குமா, எல்லாமே கஷ்டம்தான், துன்பம் தான். அது எல்லாமே நம்ம பொறுத்துக் கொள்வது, இறை நம்பிக்கையுடன் இருப்பது. அல்லாஹ் சொல்றா, இது நீங்க மேற்கொண்டீங்களா அல்லாஹ்வுடைய உதவி உங்கள் அருகாமையில் இருக்கிறது என்றுதான்.
இதை விட பல்மடங்கு ஒரு சோதனை இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த போர் காலகட்டங்கள்ல பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுல அங்க உள்ள மக்களுடைய வாழ்வியல, அங்க உள்ள மக்களுடைய அந்த இரையச்சம், அந்த பொறுமை எல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்ப சொன்னதெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாக நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு நாம் சொல்லுவோம் இப்போ உள்ள அந்த சம்பவங்கிறது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எந்த அளவுக்கு பாலஸ்தீன மக்கள் அவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள், நசிக்கப்படுகிறார்கள், சாம்பலாக்கப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த சோதனையிலும் இருந்தும் ஒருபோதும் கடுகளவும் அவர்கள் விளங்கி நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே வர மாட்டேன், வெளியே வருகிறேன், அவர்கள் இடத்த உரிமை விட்டு கொடுக்கவில்லை. அதுல ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. ஒரு பையன் சிறு பையன், பெரிய ஒரு இளைஞர் கிடையாது, ஒரு தாயை தந்தை என்ற ஒரு அந்தஸ்து அந்த அளவுக்குள்ள நிலை கிடையாது, ஒரு சிறுவன். அவன் ஒரு பேட்டியில சொல்றான், என்னை என் பெயரை சொல்லி அழைப்பதற்கு இன்று ஆள் இல்லை, என் கையை பிடித்து கோர்த்து நடப்பதற்கு என் தந்தை இல்லை, என் அம்மா இல்லை, என்னோடு விளையாடுவதற்கு என் தங்கை இல்லை. இதெல்லாம் இருந்தது ஒரு நாள் இரவில். ஒரு நாள் இரவில் நடந்த அந்த குண்டு வெடிப்பின் காரணமாக என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய தங்கை, என்னுடைய உறவினர் எல்லாரும் அனைவரும் ஒரே இரவில் சகிதாக்கப்படுகிறார். அவருடைய மனம் எண்ணம், என்னோடு உரையாடுவதற்கு யாருமே இல்லை, என்னை பெயர் சொல்லி அழைப்பதற்கு என் அம்மா இல்லை. அந்த சிறுவனுடைய எண்ணம் என்னவாக இருந்தது, எந்த அளவுக்கு ஒரு வேதனை. எங்க போனாலும், எந்த டூருக்கு போனாலும் நம்ம ஊரு இருக்க மாதிரி ஒரு கம்ஃபர்ட், ஒரு என்ன சொல்ல சொந்த வீடு, அந்த வீட்டுல வச்சு நம்ம தலை வச்சு படுக்கிற அளவுக்கு ஒரு சுகம் கிடைக்காது எங்கே சென்றாலும். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை. ஆனால் அவர்கள் எங்கே இருந்தது, இறைச்சம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு துளியும் அந்த இறை நம்பிக்கையில் இருந்து அல்லாஹ்வுடைய உதவி எங்களை அடையும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்து அந்த சிறுவனோ இல்ல அங்கே கொல்லப்பட்ட அனைவர்களோ, கொல்லப்பட்ட உறவினர்களோ இருக்கக்கூடிய அனைவர்களோ வெளியே வரவே இல்லை. அந்த அளவுக்கு உறுதி எங்கிருந்து வந்தது? அந்த உறுதி மட்டுமே கிடையாது, அவர்கள் அங்கே பொறுமையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறுமையை இழந்து விட்டார்கள் என்றால் அவரால் அங்கே பயணிக்க முடியுமா? அவ்வளவு துன்பம், அவ்வளவு நெருக்கடி. தன் மகனை, இறந்த மகனை ஜனாசா தொழுகின போது இல்ல நான் கொஞ்ச நேரம் அவர்கள் நான் முத்தமிட்டு தழுவி கொண்டிருக்கிறேங்கிறார். இவ்வளவு பெரிய சோதனையை மேற்கொண்டும் ஒருபோதும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறல. காரணம் என்ன? அவர்கள் ஏன் அடிக்கப்படுகிறார்கள்? இஸ்லாத்தை இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினால அவர் அடிக்கப்பட்டு, ஒழிக்கப்பட்டு, சித்திரவு செய்யப்படுகிறார்கள். எந்த ஒரு மனிதனும் அவ்வளவு நெருக்கடி, தந்தை இழந்தும், தாயை இழந்தும், மகனை இழந்தும் ஒருபோதும் ஒரு துளி அளவுக்கும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, பொறுமையாளராக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய அளவுல உள்ள துன்பங்கள் கிடையாது. சின்ன ஒரு துன்பங்கள் ஏற்பட்டாலும் இறைவன் பால் இருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து நம்ம ஒரு படி விலகுகிறோம், பொறுமையிலிருந்து பல படி விலகுகிறோம். அல்லாஹ் தமது திருமண தெளிவா சொல்லிட்டான், நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமை மூலமும் தொழுகை மூலம் மட்டுமே உதவி தேடுங்கள். அவர்கள் இன்னும் வரையிலும் தொழுகை நிலைநாட்ட கொண்டவர்களாக தான் இருக்காங்க. சொந்தமா இடம் இல்ல, மர்கஸ் இல்ல, ஃபேன் இல்ல, எதுவுமே இல்ல, வெட்ட வெளியில அவர்களுடைய தொழுகையை நிலைநாட்டி கொண்டுதான் இருக்காங்க, பொறுமையை கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையுடன். அந்த நம்பிக்கை ஏன் நம்மிடத்துல இல்ல? அப்ப வரக்கூடிய காலங்கள்ல ரெண்டு விஷயங்கள், நம்பிக்கை கொண்டவர்களே தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் அல்லாஹ்விடத்துல உதவி கேட்க கத்துக்கோங்க. நாம் முறைக்கொண்டு அப்படிதான் சொல்ற, நாமே விதிகளுக்கு கிடையாது. எனக்கு ஒரு சோதனை வந்தாலும் அதை நான் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கு சோதனை வந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க சொல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்துல மட்டுமே உதவி தேட வேண்டும். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் இந்த ஒரு விஷயங்கள்ல இருந்து முக்மீனா இருக்கக்கூடிய நாம வெளியே வந்துட வேண்டாம். இறைவன் பார்த்து இறைவனை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அடியாராக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.